தனது தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படி மனிதனுக்கு நாம் நல்லுபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் துன்பத்தின் மேல் துன்பத்தை அனுபவித்து கர்ப்பத்தில் அவனை சுமந்து கொண்டடைந்தாள். பிறந்த பிறகும் 2 ஆண்டுகளுக்கு பின்னரே அவனுக்கு பால் மறக்கடித்தாள். ஆகவே நீ எனக்கு நன்றி செலுத்து, உன் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்து, முடிவில் நீ நம்மிடமே வந்து சேர வேண்டியது இருக்கிறது. அல் குர்ஆன் பாகம் 31 வசனம் 14. இந்த வசனம் மூலமாக நாம் ஒரு முக்கியமான மனிதநேயம் நிறைந்த பாடத்தை கற்கிறோம். தாயும் தந்தையும் நம் வாழ்க்கையின் முதன்மை நன்மையாளர்கள். தாயின் துன்பமும் தியாகமும் கருப்பையிலிருந்து பால் மறையும் வரை இடைவிடாது செலுத்தப்படும் அன்பு நம்மை பெரிதும் கடமைப்படுத்துகிறது. அதேபோல் தந்தையின் உழைப்பும் வழிகாட்டுதலும் மறக்க முடியாதவை. இந்த பாசுரம் நமக்கு சொல்வது, முதலில் அல்லாஹ்வுக்கே நன்றி செலுத்து, ஏனெனில் அனைத்தும் அவனிடமிருந்துதான். பிறகு உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து, ஏனெனில் அவர்கள் இல்லையெனில் நீ இருக்க மாட்டாய். நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலும் இறுதியில் அல்லாஹ்விடமே முடிவடையும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைய வேகமான வாழ்க்கையில் பெற்றோரின் அர்ப்பணிப்பை நமக்கு தொலைத்துவிடக்கூடாது. அவர்களிடம் அன்பும் மரியாதையும் செலுத்துவது ஒரு இஸ்லாமிய கடமையும் மனிதநேய பொறுப்பும் ஆகும். எனவே நம் பெற்றோர்களை பேணி பாதுகாத்து இன்றைய நவீன கால உலகத்தில் அவர்களுக்கென்று சரியான நேரத்தை ஒதுக்கி அவர்களை கவனித்து அவருடைய துஆவை பெற்று நன்மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.